வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கிற தலைப்புன்னு பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஒரு ஏவியேஷன் கோர்ஸ் அல்லது ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கிறதுக்கும் தனியா இதுக்குனே இருக்கக்கூடிய ஒரு பி ஸ்கூல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பி ஸ்கூல்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் அந்த காலேஜ்ல இருக்கும், அந்த ப்ரோக்ராம் மட்டும் தான் ரன் பண்ணுவாங்க. சோ அந்த சின்ன இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் பெருசா இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல மேஜர் டிஃபரன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சொல்லும்போது ஏவியேஷன் ப்ரோக்ராம், அதுல பாத்தீங்கன்னா பிபிஏ ஏவியேஷன் கோர்ஸ் இருக்கு, பிபிஏல ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது, அண்ட் பிஎஸ்சி ஏவியேஷன். இதே கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருக்கும். சோ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு இதுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட இன்ஸ்டிடியூஷன் பாஸ்டன் இன்ஸ்டிடியூஷன் சின்ஸ் 2012 இருந்து இன்னைக்கு 2023 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் பாத்தீங்கன்னா we are very much நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல படிக்கக்கூடிய என்ன டிஃபரன்ஸ்னா, ஏவியேஷன்ல நம்பர் 1 பிளேஸ்மெண்ட் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிறுசா தான் இருக்கும், ஏன்னா பர்டிகுலரா ஒரு 2 டிகிரி மட்டும் தான் இருக்கும். பிபிஏ எம்பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். சோ சின்ன இன்ஃப்ரா இருக்கும். பட் ஆனா இன்னொரு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட பிளேஸ்மெண்ட் எக்ஸலண்டா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல பெரிய நீங்க காலேஜ்ல படிப்பீங்க, பெரிய கிரவுண்ட் இருக்கலாம், பட் அங்க நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தேர்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் டிகிரி சர்டிபிகேட் கொடுப்பாங்க, நீங்க ஜாப் சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். சோ ஒரு பி ஸ்கூல்ஸ் நீங்க சிறுசா இருக்குது சார், கேம்பஸ் சிறுசா இருக்கு யோசிக்காதீங்க. அங்க படிச்சா நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குமா, ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்களா, இந்த ஹிஸ்டரி பார்த்து நம்ம பொதுவா ஒரு காலேஜ் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த 2024 +2 எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவரும் நல்ல ஒரு மார்க் எடுத்து நல்ல ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து நீங்க படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மேலும் இந்த வீடியோல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இங்க ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.